ஒருத்தர் வாரம் வாரம் வட்டிக்கு. அவர் வந்தாருனால வீட்டுக்குள்ள பயந்துக்கணும். பயங்கரமா இருப்பார், முட்டுக்கா இருப்பார். வந்து மிரட்டிட்டு தான் போவார். திடீர்னு பார்த்தா அவர் வரவே இல்லை. ஓகே ஓகே, அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? கடனுக்கு தான் ப்ரேயர். சரி சரி சரி. அவர் வரவே இல்லை. எங்க கண்ணுக்கும் அவர் என்ன செய்யல தெரியல. அவர் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு வர்றாரு. 2 வருஷம் கழிச்சு வர்றாரு. வந்துட்டு வீட்டுல வந்து உட்காந்துட்டு அதே மெடுக்கோட தான் வந்தாரு. நாங்க அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு 2 இயர்ஸ் கழிச்சு தான் வர்றாரு. அவர்கிட்ட கேட்கிறோம், உங்களுக்கு ஒன்று தெரியுமான்னாரு. சொல்லுங்க. நானும் ஏசாமி ஏற்றுக்கொண்டேன்னாரு. அப்படியா? என்னடா அதிசயமா இருக்கு, எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அப்ப அவரு சொன்னாரு, என்னன்னு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. சரி சரி. நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணா எனக்கு வயிற்று வலி வந்துரு. நானு இதெல்லாம் நம்ப முடியுதா? ஆச்சரியமா இருக்கு. நடந்த உண்மை. அவரு இது ஒரு 10-15 தடவை ட்ரை பண்ணிருக்கிறாரு. வயிற்று வலியே சரியாகல. அப்போ ஒருத்தர் தான் ஏசாமி பத்தி சொன்னாங்க. அப்போ ஒரு போய் வேண்டுதல் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த சர்ச்சுக்கு போனேன். சரி, சுகமாயிடுச்சு. இது சுகமாருக்கு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கோ சரி கடன் வாங்குறதுக்கோ வரல, சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உனக்கு எப்போ தோணுதோ அப்போ கூட. ஆனா அப்போ எங்களுக்குள்ள ஓரளவுக்கு இதாயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு கடன் தீர்ந்துச்சு.